Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 7 exercise 7.3ல first sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா fill in the blanks அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Use adverb word that is given in code 3. அதாவது நம்ம இதை யூஸ் பண்ணி இது என்ன கோட் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இது வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா க்ரைம்ஸில் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சீக்ரெட் கோட்ஸ் வச்சு பேசுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். சரிங்களா. இப்போது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்துக்கும் ஒரு கோட் இருக்குது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா. இது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். இது ஆக்சுவலி சைஃபர்னாலே அட்பாஷ் சைஃபர்னாலே கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். A to Z எழுதிக்கணும். ஓகேங்க. பிளெயின் டெக்ஸ்ட். அது A to Z எழுதுனீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட். சைபர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னா அப்படியே வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் இசட் ஒய் அந்த மாதிரி. அதாவது ஏக்கு வந்து இசட், ஏக்கு பதிலாக இசட் போட்டுக்கணும் அந்த மாதிரி. சரிங்களா. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கோட் 3. உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 259ல் கோட் 3 அட்பாஸ் சைஃபர் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஏக்கு வந்து இசட் யூஸ் பண்ணணும், பிக்கு வந்து ஒய் யூஸ் பண்ணணும், சி இருக்கிற இடத்துல எக்ஸ். இது பிளெயின் டெக்ஸ்ட், இது வந்து சைஃபர் டெக்ஸ்ட். சரிங்களா. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். பிளெயின் டெக்ஸ்ட்டும் சைஃபர் டெக்ஸ்ட்டும். இங்கே பாருங்கள், பிளெயின் டெக்ஸ்ட் வந்து A to Z அப்படியே எழுதிக்கிட்டேன். சைஃபர் டெக்ஸ்ட்டில் வந்து அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் ZYX. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ நீங்கள் ஐ இருக்க இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், GZNRO. அப்போ இது பிளெயின் டெக்ஸ்ட். ஜி இருக்க இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? டி. ஸோ அங்கே எழுதிக்கணும் டி. இசட் இருக்க இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஏ. கரெக்டாக. இது பிளெயின் டெக்ஸ்ட், மேலே இருக்கிறது பிளெயின் டெக்ஸ்ட், அது சைஃபர் டெக்ஸ்ட் ஏ. அடுத்து என் இருக்க இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். என் இருக்க இடத்துல எம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். அடுத்து ஆர் ஓ. ஆர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ, ஓ இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எல். ஸோ IL. ஸோ இந்த கோடோட மீனிங் என்னென்னா தமிழ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்து கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டேபிள் வச்சு அப்படியே அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா VMTORHS. விக்கு பதிலாக இ, எம்முக்கு பதிலாக என், டி வந்து ஜி, ஓக்கு பதிலாக எல், ஆருக்கு பதிலாக ஐ, ஹெச்சுக்கு பதிலாக எஸ், எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச். ஸோ நம்மளுக்கு இந்த கோடு என்னென்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கோடு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா NZ. என்னுக்கு பதிலாக எம், அடுத்து இசட்டுக்கு பதிலாக ஏ, அடுத்து ஜி வந்து டிஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எஸ் வந்து ஹெச். இதை பார்த்து தான் நான் போடுறேன், வேற எங்கேயும் இல்லை. இந்த டேபிள் போட்டுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். என்ன கொஸ்டினில் கேட்குறாங்களோ அந்த டேபிள் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா. என் வந்து எம், Z வந்து ஏ, ஜி வந்து டி, ஆர் வந்து ஐ, எக்ஸ் வந்து சி, ஹெச் வந்து எஸ். மேத்தமேட்டிக்ஸ். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஹெச், எக்ஸ், ஆர், வி, எம், எக்ஸ், வி. கண்டுபிடிக்கலாமா ஒன்று? நாங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெச் இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், எஸ் இருக்கா, அதை போட்டுக்கலாம் எஸ். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? சி. சி எழுதிக்கலாம். அடுத்து ஆர். ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது? ஐ. அடுத்து விக்கு பதிலாக என்ன இருக்குது? இ. அடுத்து எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், எம்முக்கு பதிலாக என். அடுத்து எக்ஸ். எக்ஸ் இருக்க இடத்துல சி. அடுத்து வி இருக்க இடத்துல இ. ஸோ இது என்ன வேர்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள். HL. ஹெச்சுக்கு பதிலாக எஸ், எல்லுக்கு பதிலாக ஓ, எக்ஸ் வந்து சி, ஆர் வந்து ஐ, இசட் வந்து ஏ, ஓ வந்து எல், அதே மாதிரி ஹெச் வந்து எஸ், எக்ஸ் வந்து சி, ஆர் வந்து ஐ, வி வந்து இ, எம் வந்து என், எக்ஸுக்கு பதிலாக சி, விக்கு பதிலாக இ. ஸோ நம்மளுக்கு என்ன வேர்ட் கிடச்சிருக்குன்னா சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த சைஃபர் டெக்ஸ்டோட கோட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் சம். ஓகே. ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து 0 0 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போட்டு இசட் வந்து 25 வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஏ வந்து 0 0னா பி வந்து 0 1, சி வந்து 0 2,
D வந்து 03. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம டேபிள் போட்டு வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ மேத்தமேட்டிக்ஸ்க்கு என்ன நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும், அடிஷனுக்கு என்ன நம்பர் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் அந்த டேபிள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஸோ A to Z வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏக்கு வந்து 00, அடுத்து பிக்கு 01, 02, 03, 04 எக்ஸெட்ரா till that Z வந்து 25 வரைக்கும். 00ல ஸ்டார்ட் ஆனதுனால 25 வரைக்கும் தான் வரும். 26 லெட்டர்ஸுங்கிறதுனால 26 வரைக்கும் வராது. சரிங்களா? இப்போ நம்ம ஒன்றுத்துக்கும் மீனிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். எம்முக்கு என்ன நம்பர்னு பாருங்கள், 12. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 12ங்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்றா இருக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி மேட்ச் எடுத்துக்கலாம்ல. அடுத்த ஆல்ஃபபெட் வந்து ஏ வந்து 00. அப்போ அடுத்ததுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 1200. அப்போ இது ஒன்று தான் ஆப்ஷன். கரெக்டா? அப்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எம் வந்து இங்கே 12 இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து 4th சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சர்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா எம் வந்து 12, இங்கே இந்த 12 வந்து இதுக்கு போயிடுச்சு. ஏன்னா அடுத்து 00. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். யூ வந்து என்னது 20 தான் இருக்கும் பாருங்கள். யூ வந்து 20 தான் இருக்கும். அப்போ இதுதான் 4th சப்டிவிஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் அடிஷனுக்கு வந்துடலாம். ஏ வந்து 00. அப்போ 00 இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். அப்போ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சராக இருக்கும். அடுத்து சப்ராக்ஷன். எஸ்ஸுக்கு என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 18. ஸோ 18 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது 3rd சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். மீதி இருக்கிறது 4th முடிஞ்சிருச்சு. 5th சப்டிவிஷன். டிவிஷன் டி பார்த்தீங்கன்னா 03. அப்போ இதுதான் ஆன்சர்னு அர்த்தம். மேட்சிங்கிறதுனால நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவே சம்மில் கேட்டால் நம்ம எல்லா நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இருந்தாலும் நான் எல்லா நம்பரும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ். எம்முக்கு வந்து 12, ஏக்கு வந்து 00, டி வந்து 19, ஹெச் வந்து 07, இ வந்து 04, எம் வந்து 12, ஏ வந்து 00, டி வந்து 19, ஐ வந்து 08, சி வந்து 02, எஸ் வந்து 18. இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பரும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிட்டு ரிப்பீட்டடாக இப்போ நான் எம்முக்கு 12ன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ல, இந்த ஃபுல் 5 சப்டிவிஷனில் எங்கெல்லாம் எம் இருக்கோ அங்கெல்லாம் 12 நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்து எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் 0 ஃபில் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போடணும். அடிஷனுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி சப்ராக்ஷன், அடுத்த 4th சப்டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அடுத்து 5th சப்டிவிஷன் டிவிஷன். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு சி வந்திருக்கு, செகண்ட் சப்டிவிஷனுக்கு டி வந்திருக்கு, அடுத்து வந்து 3rd சப்டிவிஷனுக்கு ஏ, 4th சப்டிவிஷனுக்கு இ, 5th சப்டிவிஷனுக்கு பி ஆப்ஷன் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம்மு. கொஷன்லேயே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அடிஷன் சைஃபர் டேபிள் கீ 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து அடிட்டிவ் சைஃபர் டேபிள் கீ 4. சைஃபர் டேபிள் அப்படின்னாலே என்னென்னா நம்ம வந்து சைஃபர் நம்பர்ஸ் எழுதணும். பிளெயின் டெக்ஸ்ட், நம்பர்ஸ், சைஃபர் நம்பர்ஸ். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் டெக்ஸ்ட் சைஃபர் டேபிள். சரிங்களா? பிளெயின் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எழுதிக்கணும். பிளெயின் டெக்ஸ்ட் என்னன்னா A to Z வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ், அதான் வந்து பிளெயின் டெக்ஸ்ட். அடிட்டிவ் சைஃபர் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். பேஜ் நம்பர் 256 கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிட்டிவ் சைஃபர்னா என்னன்னு. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். அடிட்டிவ் சைஃபர்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. பிளெயின் டெக்ஸ்ட், நார்மல் நம்பர்ஸ், சைஃபர் நம்பர்ஸ். பிளெயின் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ். இங்கே பாருங்கள், பிளெயின் டெக்ஸ்ட்டில் A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. அடுத்து நம்பர்ஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? 00லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த மாதிரி 00, 01, 02, 03 till 25 வரைக்கும் கொடுத்தாச்சு. இது வந்து நம்பர்ஸ். இப்போ சைஃபர் நம்பர்ஸ் நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஷனில் வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீ 4 அப்படின்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஏங்கிற ஆல்ஃபபெட்க்கு வந்து 4 கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நார்மல் சிங்கிள் டிஜிட் கொடுக்கக்கூடாது, டபுள் டிஜிட் தான் கொடுக்கணும். 04லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லைனாக கொடுங்க. 04, 05, 06, 07, 08, 09, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19,
20, 21, 22, 23, 24, 25. இதுக்கப்புறம் தான் ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். 26ன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்பர்ஸ் வந்து நம்ம A to Z அல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்பர்ஸும் நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்துருக்கோம். 0 to 25 தான். ஏன்னா 0 ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. இப்போ 25 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். 01, 02, 03, 04 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. சாரி, 01 கிடையாது. 00, 01, 02, 03. அடுத்து இந்த மாதிரி சைஃபர் நம்பர்ஸில் நம்ம இந்த மாதிரி கொடுத்துடணும். சரிங்களா? 25 ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். 00, 01, 02, 03 இந்த மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து அடிட்டிவ் சைஃபர் டேபிள் கீ 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். இதுவே கீ 5 அப்படின்னா இங்கே 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். கீ 6னா இங்கே 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்படியே கண்டினியூஸாக 25 முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் 00லேருந்து கொடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 4th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a message like good morning written in reverse would instead be DOOGNINROM. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குட் மார்னிங்கிற வேர்டை வந்து ரிட்டன் இன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. would instead be இதை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ரிவர்ஸ்னா இங்கேருந்து ரிவர்ஸ் கிடையாது, ஒரு வேர்டுக்கும் ரிவர்ஸ். இப்போ GOODங்கிறது DOOG, இந்த MORNINGங்கிறது GNINROM, அந்த மாதிரி டீகோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரிவர்ஸ் ஆர்டரில். இந்த சேம் வே டீகோட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. அதே மாதிரி இந்த சென்டென்ஸை வந்து டீகோட் பண்ணணும். டீகோட்னா இங்கேருந்து இப்படி வரக்கூடாது, ஒரு வேர்டுக்கும். இப்போ ஓட்டிங்கிறது TOன்னு ஆகிடும். பாருங்கள், TO. அடுத்து இந்த DNATSREDNUங்கிறது அப்படியே ரிவர்ஸ். UNDERSTAND, அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து இது வந்து THAT, தட். அடுத்து MATHEMATICS, மேத்தமேட்டிக்ஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா NACங்கிறது CAN, கேன். அப்போ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேத்தமேட்டிக்ஸ் கேன், EBங்கிறது BEன்னு ஆகிடும். B. இது இப்படி ரிவர்ஸ். EXPERIENCED, எக்ஸ்பீரியன்ஸ்ட். அடுத்து இந்த வேர்டு EVERWHHERE, எவ்ரிவேர். NIங்கிறது INங்க ஆகிடும். அடுத்து NATURE, ரொம்ப சிம்பிள் தான். இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். ஒரு வேர்டுக்கும் எழுதணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நேச்சர். அப்புறம் DNAங்கிறது AND, அண்ட். அடுத்து REAL, ரியல். அடுத்து LIFE, லைஃப். அவ்வளோதான், டீகோட் பண்ணியாச்சு. டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேத்தமேட்டிக்ஸ் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் எவ்ரிவேர் இன் நேச்சர் அண்ட் ரியல் லைஃப். இதுதான் இந்த கோடோட டீகோட். ஓகேவா? ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 5th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா decode the given pigpen cipher text and compare your answer to get the activity 3 result. அதாவது புக்கில் ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சைபர் டெக்ஸ்ட் பிக்பென்ஸ் சைபர் டெக்ஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்லாம் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள், த ரூம் நம்பர் இன் விச் த ட்ரெஷர் டுக் பிளேஸ். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்பரில் தான் வரணும் ஆன்சர், இல்லையா? 4த்துலையுமே வந்து ஆல்ஃபபெட்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்பரும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த A அப்படிங்கிற வரணும்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் எனக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ B வரணும்னா இந்த மாதிரி B கவர்ட் பை அந்த ஆல்ஃபபெட்டை. இப்போ Cங்கிற ஆன்சர் வரணும்னா அந்த கோடு வந்து இப்படி இருக்கணும். அந்த ஆல்ஃபபெட்டை வந்து எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுவே டாட் வச்சு வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும். இல்லை பாக்ஸ் வராமல் இந்த மாதிரி கிராஸ் இது மாதிரி வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும். அதுலேயே டாட் வச்சதுன்னா இதை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு பா ஷேப்பில் இருக்குது இல்லையா? அப்போது டாட் இல்லை. அப்போ டாட் இல்லைன்னா இதுதான், இது கிடையாது. அப்போ பா ஷேப்புங்கிறது மேலே இப்படி இருக்கணும். அப்போ இது தானே வரும், கரெக்டாக? பி. ஆனால் இங்கே நம்பர் சொல்லிட்டாங்க, அப்போ பி எடுக்கக்கூடாது, நம்ம 2 தான் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து 2. அடுத்து இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கும் டாட் இல்லை, அப்போது இப்படி இருக்குது. அப்போ இப்படிங்கிறது பாருங்க, இங்கே தானே இருக்குது, ஹெச்சை கவர் பண்ணியிருக்கு. அப்போது 28 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ த ரூம் நம்பர் இன் விச் த ட்ரெஷர் டுக் பிளேஸ் இஸ்
28. ஓகே, அடுத்து பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர். அப்போ பிளேஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்பரை நம்ம எடுக்கக்கூடாது, ஆல்ஃபபெட்ஸ் தான் எடுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி எல் ஷேப். ஸோ எல் ஷேப் டாட் இல்லை இதில். அப்போ இருந்து தான் ஏதோ ஒன்று எடுக்கணும் எல் ஷேப். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா எல் ஷேப்பு. இதை நம்ம எல் ஷேப்புன்னு எடுக்க முடியாது, இந்த மாதிரி இருக்குது இதுதான் எல் ஷேப். அப்போ சி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி. அடுத்து இப்படி, அப்போ ஹெச். அப்படி இந்த மாதிரி இப்படி இருக்குது, அப்போ என்னது ஏ. புரியுதுங்களா? அடுத்து இப்படி வந்திருக்கு, அப்போ என்ன எடுக்கணும்? இப்படி வந்தா இங்கே இருக்குது பாருங்க, இருக்கா ஐ. அடுத்து இது வந்து டாட் வச்சுருக்காங்க, அப்போ இதுக்கு போகணும்னு அர்த்தம். ஸோ இங்கே டாட் வச்சு இந்த மாதிரி, அப்போது இங்கே இருக்குது பாருங்க ஆர். அப்போ சிஹெச்ஏஐஆர். பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர் வந்து என்னது சேர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது நேம் ஆஃப் த ட்ரெஷர் கண்டுபிடிக்கணும். இப்போ நேம் ஆஃப் த ட்ரெஷர் நேம், இப்போ அதே மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஷேப் எங்கே இருக்குது? டாட் இல்லை. இப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்படி வந்து இப்படி, அப்போ இங்கே இருக்கா டி. வெரி குட், டி. அடுத்து இப்போ இப்படி வந்திருக்கு ஐ. டாட் இல்லை, அதனால டாட் இல்லைன்னா இங்கே தான் பார்க்கணும், டிஐ. அடுத்து இப்படி, அப்போ இங்கே இருக்குது பாருங்கள் எஃப். அடுத்து இங்கே இந்த மாதிரி ஷேப்பு இதுலேயும் வராது, இதுலேயும் வராது, இது ரெண்டுத்துல தான் பாசிபிள். டாட் இல்லாதனால இதில் பார்க்குறேன், இங்கே இருக்குது பாருங்கள் டி. டிஐஎஃப்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓ சாரி, இங்கே பாருங்க இதுக்கு வந்து டி வராது பாருங்க. இங்கே என்ன வரும்? இந்த மாதிரி இருக்கு, டிங்கிறது இப்படி க்ளோஸ்டாக இருக்கு, இதுதானே வரும், ஜி தான் வரும் இங்கே. சாரி, கிஃப்ட். ஓகே, அடுத்து இப்போ இதுக்கு என்ன ஆல்ஃபபெட்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டயக்ராமில் தான் வரும் வி. அடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து டாட் இருக்குது, அப்போ டாட்னால இங்கே இருக்குது பாருங்க பாக்ஸ் வந்து டாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்போ விஓ. அடுத்து இந்த மாதிரி ஷேப் இதில் வரும் யூ. அடுத்து இது எல் ஷேப் வந்து டாட் இல்லை, அப்போ எல் ஷேப் வந்து இங்கே இருக்குது பாருங்க சி. அடுத்து இதுக்கு ஒரு க்ளோஸ்டு மாதிரி டாட் இல்லாதனால ஹெச். அடுத்து இந்த மாதிரி ஃபுல் கவர்டான பாக்ஸ் வந்து இ. அடுத்து வந்து இந்த மாதிரி டாட் வச்சுருக்கிறதுனால இதுதான். அப்போது த நேம் ஆஃப் த ட்ரெஷர் என்னது? கிஃப்ட் வவுச்சர். ரொம்ப சிம்பிள் தான், இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த சம்க்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, த ரூம் இன் விச் த ட்ரெஷர் டுக் பிளேஸ் வந்து 28. பிளேஸ் ஆஃப் த ட்ரெஷர் வந்து கேபிட்டலில் தான் எழுதணும், ஏன்னா அங்கே கொஷனில் வந்து புக்கில் கேபிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா கேபிட்டல். அடுத்து த நேம் ஆஃப் த ட்ரெஷர் வந்து கிஃப்ட் வவுச்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி எல்லாமே, அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 6th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, Praveen recently got the registration number for his new two-wheeler. Here the number is given in the form of mirror image. Mirror imageல கொடுத்துருக்காங்க. Encode the image and find the correct registration number of Praveen's two-wheeler. அதாவது இதில் இந்த நம்பரோட இமேஜ் எதுன்னு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஏவா, பியா, சியா, டியான். இதுதான் அவனோட இதுதான் அவனுடைய டூ-வீலர் நம்பர் TN12H2589. அதோட இமேஜ் என்னவா வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மிரர் இமேஜ். சரிங்களா? ஸோ நான் வந்து மிரர் வந்து இப்படி வச்சிருக்கேன், அசியூம் பண்ணிக்கிறேன் மிரரு. ஸோ மிரர் நான் இப்படி வச்சேன்னா ஒரு படம் அப்படியே இப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? டி வந்து இந்த இடத்துக்கு போகும், அடுத்து என் வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், அடுத்து 1 வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, அப்படியே ரிஃப்ளெக்ஷன், அப்படியே அதோட ரிஃப்ளெக்ஷன். 2 வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், ஹெச் சேமாக தான் ஆகும், அதே மாதிரி 2 இப்படி ஆகும், 5 8 சேம் தான், 9 வந்து பி ஆகிடும். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் இதுதான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து புக்கில் எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பி கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி, அதாவது 9 வந்து கொஞ்சம் பெண்டாக கொடுத்துருக்காங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கேன், அதனால் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 985. ஸோ இந்த ஆப்ஷன் தான் புக்கில் நம்மளுக்கு இது வந்திருக்கு கரெக்டாக. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வந்து இதோட மிரர் இமேஜாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அதோட மிரர் இமேஜ் கண்டுபிடிச்சிட்டு எந்த ஆப்ஷனோட பொருந்ததுன்னு பார்க்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 7, 8, 9 சம்ஸு. 7th சம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, in questions 1 and 2 there are 4 groups of letters. In each set thereof 3 of these sets are alike in some way while one is different.
ஃபைண்ட் த ஒன் விச் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 சப்டிவிஷன்ஸ்லேயும் ஒரு 4 குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 குரூப்பில் ஏதோ ஒரு 3 செட் வந்து அலைக் சேமாக இருக்கா. அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் எது ஆட் ஒன் அவுட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இதில் என்ன வந்து பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எதுவுமே க்ளூ கொடுக்கல கொஷனில், நம்ம தான் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் பேட்டர்ன். சரிங்களா? இப்போது சிஆர்டிடின்னு இருக்குது, ஏபிபிக்யூன்னு இருக்குது, இயூஎஃப்வி, ஜிடபிள்யூஹெச்எக்ஸ். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 அடுத்தடுத்த லெட்டருக்கு ஏதோ சம் கனெக்ஷன் இருக்குல்ல. ஏபிபிக்யூ, இஎஃப்யூவி, ஜிஹெச்டபிள்யூஎக்ஸ் இருக்கா? அதாவது ஒரு லெட்டர் விட்டு விட்டு பார்க்கும்போது கண்டினியூஸ் லெட்டர் வருது. ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் கியூ, அதே மாதிரி இஎஃப் பேர், யூக்கு அப்புறம் வி, அடுத்து ஜிஹெச், அடுத்து டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ். அதாவது ஏபிசிடி ஆர்டரில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் டி கரெக்டாக வந்திருக்கு, சிடி. ஆனால் ஆருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்கள், பிக்யூ ஆர் எஸ் தான் வரணும், இங்கே டி வந்திருக்கு. அப்போ இவங்க தான் ஆட் ஒன் அவுட்டு. அப்போ இதுதான் வந்து ஆப்ஷன், இதுதான் இதில் ஆட் ஒன் அவுட். மீதி எல்லாம் கரெக்டாக ஆர்டரில் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு நம்ம திங்க் பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக், இது வந்து ஐ வரும், இங்கே ஜே வராது. சரிங்களா? இப்போது இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஹெச்கேஎன்கியூ, ஐஎல்ஓஆர் இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன நம்ம பேட்டர்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா, ஹெச்சுக்கு அப்புறம் கே வந்திருக்கு. அப்போது ஹெச்சுக்கு அப்புறம் ஐ ஜே 2 லெட்டர் விட்டு கே வந்திருக்கு. கேக்கு அப்புறம் என்ன வரும், எல் எம், அடுத்தும் 2 லெட்டர் விட்டு என் வந்திருக்கு. எண்ணுக்கு அப்புறம் ஓபி கியூ. அதாவது இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்திங்கன்னா 2 லெட்டர் தள்ளி செகண்ட் 2 லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர் வந்திருக்கு. அப்போ இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அது அதே மாதிரி எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஜே கே எல் வந்துருச்சு. அடுத்து எம்என் ஓ கரெக்டு, பிக்யூஆர் 2 லெட்டர் விட்டு இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜேலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கேஎல் எம் கரெக்டாக வந்திருக்கு. என்ஓபி கரெக்டாக வந்திருக்கு. கியூஆர்எஸ் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்புறம் பிசி விட்டுட்டு டி வந்திருக்கு. அடுத்து இஎஃப் விட்டுட்டு ஜி வந்திருக்கு. அடுத்து ஹெச்ஐ விட்டுட்டு இங்கே ஜே தான் வரணும். ஆனால் ஐ கொடுத்ததுனால இதுதான் ஆட் ஒன் அவுட்டு. புரியுதுங்களா? இது வந்து 2 லெட்டர் விட்டு விட்டு அடுத்த நம்பர் போட்டிருக்காங்க. அந்த பேட்டர்ன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A group of letters are given. A numerical code has been given to each letter. அதாவது ஒரு லெட்டருக்கும் நியூமரிக்கல் நம்பரும் கொடுத்துட்டாங்க. These letters have to be unscrambled into a meaningful word. இதை வந்து மீனிங்ஃபுல் வேர்டாக நம்ம மாற்றணுமா, LINCPE. இப்போ இதை வந்து நம்ம மீனிங்ஃபுல் வேர்டாக மாற்றணும். அதாவது நம்ம இங்கிலீஷ்லலாம் படிச்சோம்ல, ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மீனிங்ஃபுல்லாக மாற்றோம் இல்லையா, அந்த மாதிரி. These letters have to be unscrambled into a meaningful word. Find out the code for the word so formed from the 4 answers given. இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதுக்கு நேராக என்னென்ன லெட்டர்னு எழுதி கண்டுபிடிச்சி எது மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அதுதான் ஆன்சர். கரெக்டாக? எல் இங்கே வந்து 2 இருக்குது. 2 வந்து என்னது, ஐ. அப்போ இங்கே மேலே எழுதிக்கிறேன், ஐ வரும். அடுத்து 3 அப்போ என். அடுத்து 4னா இங்கே சி. அடுத்து 1 வந்திருக்கு, அப்போ எல். அடுத்து 5 வந்திருக்கு, அப்போ பி. அடுத்து 6 வந்திருக்கு, இ. இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, INCLPE கிடையாது. அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இப்போ இதுக்கு எழுதிக்கலாம். 5 வந்திருக்கு ஃபர்ஸ்ட், அப்போ பி. அடுத்து 6 அப்போ இ. அடுத்து 3 அப்போ என். அடுத்து 4 அப்போ சி. அடுத்து 2 ஐ. அடுத்து 1 எல். இது என்ன வேர்ட் பாருங்கள், பென்சில். அப்போ இதுதான் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதுதான் ஆப்ஷனாக இருக்க முடியும். இருந்தாலும் மீதியும் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துடலாம். அடுத்து இதுக்கு 6 பார்த்தீங்கன்னா இ. அடுத்து 1 பார்த்தீங்கன்னா எல். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா என். அடுத்து 5 பார்த்தீங்கன்னா பி. அடுத்து 2 பார்த்தீங்கன்னா ஐ. அடுத்து 4 பார்த்தீங்கன்னா சி. இதுவும் மீனிங் கிடையாது, என்ன வேர்ட்னே தெரியல. அடுத்து இந்த ஆப்ஷனும் பார்த்துடலாம். 4 அப்போ சி. அடுத்து ஐ. 1 எல் என். 5க்கு வந்து பி. 6க்கு வந்து இ. இதுக்கெல்லாம் மீனிங்கே இல்லை.
ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் பென்சில். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். Questions 3rd and 4th subdivision are based on code language. Find the correct answer for the 4 alternatives given அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கோட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா in a certain code medicine is coded as dish. Then how computer is written in the same code அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி இதை கோடாக யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த க்ளூவை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்து இதில் எந்த ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இதை எப்படி டீகோட் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எம் வந்து கடைசிக்கு போயிடுச்சு, இங்கேருந்து இ வந்து ஃபஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. எம்மும் இயும் வந்து பிளேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி இங்கே சியும் ஆரும் பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? ஆர் வரும், கடைசியில் வந்து சி வரும். அப்போது ஆறு சி வர்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சி தான் ஆப்ஷன். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சரே. ஃபஸ்ட்டு எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை? புரியுதுங்களா? அப்போது இருந்தாலும் மீதியெல்லாம் எப்படி கோடாக இருக்குது நம்ம சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இ வந்து எப்படி ஓ ஆச்சு, டி வந்து எப்படி ஜே ஆச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இ வந்து அடுத்த அதாவது செகண்ட் வந்து அடுத்து போயிருக்கு ரிவர்ஸ் ஆர்டரில். எம் வந்து அங்கே போச்சு இல்லையா? அதே மாதிரி இ வந்து இங்கே போயிருக்கு, ஆனால் அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டராக போயிருக்கு. இக்கு அடுத்து எஃப் இல்லை, எஃப்பாக போயிருக்கு. அடுத்து டிக்கு அப்புறம் இ இல்லை, அடுத்து ஐக்கு அப்புறம் ஜே, அடுத்து சிக்கு அப்புறம் டி, அடுத்து ஐக்கு அப்புறம் ஜே, அடுத்து எண்ணுக்கு அப்புறம் ஓ. இந்த இ அப்படியே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மாறல. ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு, லாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருக்கு. ஆனால் அடுத்தடுத்த லெட்டர் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டராக போயிருக்கு. இப்போ ஏன்னா அங்கே பின்னு போயிருக்கு. புரியுதுங்களா? இப்போ அதே தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆன்சர்னு அதே ஆப்ஷனில் தான் போயிருக்கோம். இருந்தாலும் பார்த்துடலாம். ஓ வந்து எனது ஓக்கு அப்புறம் பி, பியாக போயிருக்கா? எம்முக்கு அப்புறம் என், பிக்கு அப்புறம் கியூ, யூக்கு அப்புறம் வி, டிக்கு அப்புறம் யூ, இக்கு அப்புறம் எஃப். புரியுதுங்களா? இங்கேருந்து இது மட்டும் அப்படியே வந்து அடுத்தடுத்த லெட்டராக போயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு தன்னுடைய பிளேஸ்லேருந்து. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் த வேர்ட் ஃபோன் இஸ் கோடட் ஆஸ் SKRQH ஹவ் வில் ரேடியோ பி கோடட்? இப்போ இது எப்படின்னு பார்க்கணும். இதுலேருந்து இது ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னா அந்த க்ளூவை நம்ம கண்டுபிடிக்கணும். பியிலேருந்து எப்படி எஸ் ஆச்சு அப்படின்ட்டு, ஹெச்லேருந்து எப்படி கே ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ பியிலேருந்து எப்படி எஸ் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். பி பார்த்தீங்கன்னா பி, QR 2 லெட்டருக்கு அப்புறம் தான் எஸ் வருது. அப்போ அந்த க்ளூ யூஸ் பண்ணி மீதி எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாமா? பிக்கு அப்புறம் QRஐ விட்டுட்டு எஸ் போட்டிருக்காங்க, ஹெச்சுக்கு அப்புறம் IJ 2 கூட விட்டுட்டு கே போட்டிருக்காங்க, ஓக்கு அப்புறம் PQ கரெக்டாக தான் வருது 6. அப்போது 2 லெட்டரை விட்டுட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ பாருங்கள், பிக்கு அப்புறம் QR வரணும், அதை விட்டுட்டு எஸ், ஹெச்சுக்கு அப்புறம் IJ அதை விட்டுட்டு கே, ஓக்கு அப்புறம் PQ அதை விட்டுட்டு R, எண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? OP அதை விட்டுட்டு Q, ஈக்கு அப்புறம் FG அதை விட்டுட்டு H. அதாவது 2 லெட்டரை விட்டுட்டு போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ரேடியோக்கு எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ரேடியோ எப்படி கோடாக இருக்குன்னு பாருங்கள். ஆருக்கு அப்புறம் PQR, STக்கு அப்புறம் U வரணும். அப்போ U எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இதுவாக தான் ஆன்சராக இருக்க முடியும். மீதியும் பார்த்துடலாம். ஏக்கு அப்புறம் BC விட்டுட்டு D, டிக்கு அப்புறம் EF விட்டுட்டு G, ஐக்கு அப்புறம் டிக்கு அப்புறம் EF விட்டுட்டு தானே G. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. JK விட்டுட்டு L, ஓக்கு அப்புறம் PQ விட்டுட்டு R. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது இதுலேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆன்சரையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.